Praise God, hallelujah, ஸ்தோத்திரம். நாம் ஜெபத்தோடு இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை துவங்கலாம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? அல்லேலூயா, 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 நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, கிறிஸ்மஸ் ஆராதனையின் மூலமாக உலகமெங்கும் இன்றைக்கு உம்முடைய நற்செய்தியை நாங்கள் எல்லோரும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த நற்செய்தியானது எங்கள் திருச்சபையிலிருந்து இன்றைக்கு ஆமேன் அநேகருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், இந்த ஆராதனைகள், தியானிக்க போகிற வார்த்தையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கட்டும்.
அற்புதத்தின் வாசல்கள் திறப்பதாக. இந்த நாளிலும் உமக்கு ஆராதனை செய்து மன மகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளுக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக போகட்டும், போய் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை மகிழ்ச்சியோடு செலிப்ரேட் பண்ணட்டும். தகப்பனே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள், இந்த வாழ்நாளிலே நாங்கள் மறக்க முடியாத ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கிற ஒரு ஆசீர்வாதமான நாள். இதே போல இந்த நற்செய்தி எங்களுக்கும் அறிவிக்கப்பட்டபடியினாலே இன்றைக்கு நாங்கள் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதே போல இன்றைக்கும் ஆண்டவரே இந்த பூமியிலே இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். பிரேனிப்பான ஒரு கிறிஸ்மஸ் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பல் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வாங்க, வந்து கொண்டிருக்கிற யாவரையும் சுகபத்திரமா கொண்டு வாங்க. நாம மகிமைப்படட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆமென். இப்படிதான் கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நல்லா கர்த்தர் ஆராதிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம நல்லா பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க என்று சொல்லி நம்ம வாழ்த்தி பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் சரணமே கிறிஸ்மஸ் அந்த சீசனில் நம்ம நினைவு கூறுகிற ஒரு வசனத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, யா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாழ்த்துவோம்.
வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஹல்லேலூயா. நாமம் வாழ்க, ஆராதிப்போம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கைகளை உயர்த்துவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. பாடுவோம். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். கைகளை உயர்த்துவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. வாழ்க. ஆமென். வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமென் என்று தேவதூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பிளெஸிங் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை மூலமாக கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெறணும். ஹல்லேலூயா. பாடுகிற பாடலின்படியே குறை நீக்கும் வல்லவர். ஆமென். அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. கரை போக்கும் கர்த்தர் அவர். ஆமென். ஆமென். அவர் ஆமென். எப்பயும் அவருக்கு நான் ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஓ glory. Praise the Lord.
you, Jesus. Glory. Hallelujah. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. கைகளை உயர்த்துவோம். யா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. பாடுவோம். யா வாழ்க ஹல்லேலூயா, விசலாடும் நாமம். ஆமென். ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நாமம் வாழ்க. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? வாழ்க 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 வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ஐயா வாழ்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. ஆமென். நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. என்னுள்ளம் தேவன் வாங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் நாடி பாடுவே. எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. பாடுவோம். என் உள்ளம் தேவன் பொங்கி வழியுதே. ஆமென். இயேசுவை ரட்சித்தார் நான் நாடி பாடுவே. எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் பண்டிகை என்றாலே ரட்சிப்பு தான் ஞாபகத்துக்கு வரணும். சால்வேஷன். ஹல்லேலூயா. The greatest miracle in this world is salvation. Glory. Hallelujah. 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 Amen. Thank you, Lord. Amen. Praise. Hallelujah. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க
வாழ்க, நாமம் வாழ்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் புது பாட்டை பாடுவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நல்லா கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஆமென். ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்றதான பாடலை நம்ம பாடலாம். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பாடுவோம். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் ஏனாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் ஏனாசையும் நமக்கே. ஏனாசையும் நமக்கே. பாடுவோம். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். 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 எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய புகழை பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம் என்று நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா?
Glory, glory, hallelujah. Praise the Lord. பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதி இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதி இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் வானவர் புவி ஹல்லேலூயா புகழ் பாடிட பிறந்தார். புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி மீண்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். ஆமென். கர்த்தாவே, இந்த பிறப்பின் நற்செய்தியை இந்த உள்ளத்துல நீங்க பிறந்ததை ஆமென் பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும் நாங்கள் சொல்லும்படி இந்த நாளிலே நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், பொருத்தனை செய்கிறோம் சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, மீண்டும் ஒரு முறை கூட இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒரு நற்செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நற்செய்தியின் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலன் அடைந்தவர்களாக புதிய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் புறப்பட்டு போய் இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண உதவி செய்யுங்க. மகிழ்ச்சியோடு கொண்டாட கிருபை செய்யுங்கப்பா. இவங்களை பல் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்த யாவருக்காகவும் துதிக்கிறோம். தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வாங்க அப்படி நாம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுவோமா? இன்னும் ஒரு ஆமேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. யாவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இடிநேற்ற அன்பின் நாமத்திலே உங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், அல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளில் வார்த்தையை கேட்க போகிறோம். டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஆனா ரோலன்ஸ் கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 வரை. அந்தபடி
குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இது ஒரு சந்தோஷமான நாள் இல்லை? எல்லாம் சந்தோஷமாய் கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல அருமையான நாள் கர்த்தர் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் எல்லாம் நினைவு கூறும்படியாக இந்த நல்ல நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா சொல்லலாமே, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் சீக்கிரமா ஆராதனை முடிச்சுட்டு எல்லாம் நம்முடைய வீடுகளில் போய் என்ன பண்ண போகிறோம்? நிச்சயமாக செய்ய போகிறோம். அதனால என்ன பண்ணலாம், சீக்கிரமாய் கூட நாம் இந்த நாளில் கூட வேத வார்த்தைகளை தியானித்து நம்ம கடந்து செல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்ன டே? கிறிஸ்மஸ். எல்லாம் சொல்லலாமே, அல்லேலூயா. இன்னும் கூட ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்ன நாள்? நம்ம எல்லாம் என்ன நாள் கொண்டாடுறோம்? ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாம் புது ட்ரெஸ் தானே போட்டிருக்கீங்க? ஆமென். புது ட்ரெஸ் போட்டாலே ஒரு என்ன பண்ணோம்? ஒரு சந்தோஷம் உள்ளத்துக்குள்ளே வந்துடும்ல. ஸ்தோத்திரம். நிச்சயமாக எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? நல்ல சந்தோஷமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கோம். புது ட்ரெஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது கிறிஸ்மஸ் தினம் என்று சொல்லி நம்ம கொண்டாடுறோம், அப்படி தானே? நான் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதுமே கொண்டாடுகிற ஒரே பண்டிகையான ஒரு நாள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் தான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள், அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்லாது மற்றவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்றால் அது கிறிஸ்மஸ். உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடியதான ஒரு பண்டிகை என்றால் அது கிறிஸ்மஸ் தான். இந்த கிறிஸ்மஸை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? நல்ல புது ட்ரெஸ் போடலாம், நல்லா சாப்பிடலாம், ஒரு நாள் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். இதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோமா? எதற்காக கொண்டாடுறோம்? கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் இது ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிறந்தார் என்கிறதான இந்த பிறப்பின் நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரித்திரம் என்ன பண்ணுதான்? வரலாறு ரெண்டாய் பிரிக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? கிறிஸ்துவுக்கு பின். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்கிறது உலகம் அறியக்கூடிய, உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்கிறது என்னது? உண்மையா பொய்யா? அப்ப எல்லாம் சொல்லலாமே, உண்மை. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம அதை அறிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்தாரா இல்லையா?
ஏதோ வருஷம் டிசம்பர் வருது, அதில் ஒரு 25ஆம் தேதி வருது, அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு, அன்னைக்கு ஒரு நல்ல பிரியாணி, அன்னைக்கு ஒரு கேக், அதோட கிறிஸ்மஸ் முடிந்து விடுகிறது அல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்கிறது உண்மை. ஆனால் இந்த 25ஆம் தேதி தான் பிறந்தார் என்கிறது என்ன கிடையாது, தெரியாது, யாருக்கும் தெரியாது. வேதத்திலும் அது சொல்லப்படலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். சரி, உண்மை. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? ஏன் பிறந்தார்? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுக்கு ஆண்டவர் பிறந்தாரு? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். 1 தீமோத்தேயு 1:15. டைம் இல்லாதனால எல்லாம் குறித்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன? இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால தான் நம்மளாம் என்ன பண்ணோம்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் இரத்தத்தினாலே உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட நான் கொஞ்சம் உங்களிடத்துல எல்லாம் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எல்லாம் பரட்டி எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால தான் வசனத்தை நான் குறித்து எழுதி கொண்டு வந்துட்டேன். அதனால் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தாராம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கெட்டு போனதை ரட்சிக்கும்படி வந்தாராம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பாருங்க, குடித்து வெறித்து அழித்து தங்கள் வாழ்நாட்களில் பெரும்பகுதியை கழித்து கெட்டு போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்ட எத்தனையோ பேர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க? ரட்சித்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமே அல்லேலூயா. ஏன் எல்லாம் ரொம்ப அமைதலாக இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். எல்லாம் முடித்தோன்னே கேக் கொடுப்பாங்க பாஸ்டரையா, அதனால் கவலைப்படாதீங்க. எல்லாம் நம்ம சந்தோஷமாக இருந்து நல்லா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கேக் சாப்பிட்டு சந்தோஷமாக போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அல்ல ரட்சிப்பதற்கே வந்தார் என்று. அல்லேலூயா. மனுஷர்கள் யாரும் அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர் எதற்காய் வந்தாராம்? நம்ம எல்லாம் ரட்சிக்கும்படி வந்தாராம். நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு நம்மால் உண்டானதல்ல, இது என்னவாம்? தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டமாய் நாம் இங்கு கூடி இருக்கிறோமே, இந்த ரட்சிப்பு தானாய் வரவில்லை, அவர் நமக்காய் கொடுத்த இது பெரிய ரட்சிப்பு. அது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், குமாரன் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தாராம். அல்லேலூயா. இந்த பூமிக்கு ஒரு வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருள். மீட்பதற்கு ஒரு பொருள் வேணும், அந்த பொருளாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் பாவங்களை செய்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவங்களை செய்கிற பொழுது, அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் பலிகளை செலுத்தணும். அதற்காக அந்த மீட்கும் பொருளாக ஏதாயினும் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆடு, ஆட்டுக்குட்டி, சொல்லப்படுகிற அந்த நியமனத்தின் படியான காரியங்களை கொண்டு போவாங்க. புறா குஞ்சுகளை கொண்டு போவாங்க. பான பலிகள் என்று சொல்லப்படுகிற, போஜன பலிகள் என்று சொல்லப்படுகிற பல பலிகளை செலுத்துவதற்கு பல பொருட்களை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? தங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா? நம்ம எல்லாம் மீட்கும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காகவே வந்தாரா. நம்மளாம் எதுக்கு வந்தோம் தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்தார் தெரியுமா? நம்மை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இப்படியாக இந்த பூமிக்கு வந்தார், வெளிப்பட்டார், நமக்காக வந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம வாசித்தோம். எத்தனை காரியம்! ஏதாயினும் ஒன்றை அவர் தனக்காய் வைத்துக் கொண்டார். ஸ்தோத்திரம். நான் வாசித்தேனே, இத்தனை வார்த்தைகள் எது ஒன்றாயினும் தனக்காக அவர் என்ன பண்ணவில்லை, தனக்கு இவைகளெல்லாம் தான் அனுபவிக்க வேண்டும், தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கவில்லை, வரவில்லை. ஸ்தோத்திரம். அவர் வந்தது, வெளிப்பட்டது, பிறந்தது எல்லாமே எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக, ஊழியம் செய்யும்படியாக, கெட்டுப்போனதை ரட்சிக்கும்படியாக, இழந்து போனதை தேடும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நம்ம எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? ஆமென். இன்னும் கரம் உயர்த்தப்படட்டும், இன்னும் கரங்கள் உயர்த்தப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த ரட்சிப்பு நம்மால் உண்டானதல்ல என்கிறதை நாம் நினைவு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அவரை ஒரு நாளும் தெரிந்து கொள்ளவே இல்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய அனாதி நோக்கத்தின்படியாய், அவருடைய திட்டத்தின்படியாய் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டபடினால்தான் நீங்களும் நானும் இந்த நாளில் அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் கொண்டாடணும், சந்தோஷம். ஆனால் ஏன் கொண்டாடுகிறோம் என்கிறதான காரியம் நம்ம உள்ளத்தில் என்றும் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம நல்லா கொண்டாடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது உண்மை என்கிற பொழுது நாம் இந்த நாளை என்ன பண்ணலாம்? ஒருவேளை அந்த நாளாக இல்லாவிட்டாலும் ஏதாயினும் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு பிறந்தபடினால அந்த நாளை நினைவுவது நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமாய் போய்விடக்கூடாது. புது ட்ரெஸ் போடுறது, பிறந்தநாள் என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிறந்தநாள் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு நல்ல புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா அந்த பூமியில் நம்ம பிறந்தோம்ல, அந்த ஒரு நாளை நம்ம நினைவு கூர்ந்து என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல புது ட்ரெஸ் போடணும், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், எல்லாரோட கூடி சந்தோஷமாக இருக்கணும். அதோடு நம்முடைய பிறந்தநாள் முடிந்துவிடும். நம்முடைய பிறந்த நாளை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நினைவு கூற இந்த நாளையும் நாம் அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டாடி விடக்கூடாது. ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக அது மாறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமத்திலிருந்து சொல்லப்படுகிறது ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் பிறப்பார். ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி. ஈசா என்கிறது யாரு? தாவீதினுடைய தகப்பன். ஸ்தோத்திரம். இப்படியாக அவரை குறித்து சொல்லப்படும் தாவீதின் சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதி ஆகமத்திலிருந்து சகரியா வரைக்கும் சொல்லப்படுகிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கிற காரியம், புதிய ஏற்பாட்டில் அவர் பிறந்தார் என்கிற காரியம் நிறைவேறினது. அல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. இதோ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று, இம்மானுவேல் என்று என்ன பண்ணுவாங்க, பேரிடுவாள் என்று சொல்லப்படுகிறது. இது தீர்க்க தரிசனம். இனிமேல் நடக்க போகிற ஒரு காரியம் 1-2 ஆண்டுகள் அல்ல, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, 700 வருஷம் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 700 வருஷங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை உரைத்து விட்டார். ஆனால் அந்த காரியங்கள் நடப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனதாம்? 700 ஆண்டுகள் ஆனது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அடையாளம் என்னவென்றால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக என்ன பண்ணுவார், ஒரு குமாரனை பெறுவாள். இதுதான் அடையாளம். குழந்தைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஒரு கன்னிகையானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் அதுதான் என்னதான் அடையாளம். அந்த அடையாளத்தில் அவர் பிறக்கிற குழந்தை தான் யாரு? இந்த உலகத்தை மீட்கும்படி, உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கும்படி, தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி கேள்விப்பட்டால் அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு அவமானமான வார்த்தை, ஒரு நிந்தையான வார்த்தை, ஒரு நிந்தையான சொல். நிச்சயமா அது எல்லா இடமும் என்ன பண்ணும், சொல்லப்படும். அன்று மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் அந்த காரியம் என்ன பண்ண இருக்குது, வழக்கத்தில் இருக்கிறது. அப்படிதானே? அப்படிதானே? ஆமா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லணும், பதில் சொல்லணும். அப்பதான் நீங்க அப்படியே சேர்ந்து வந்து கொண்டிருக்கீர்கள் என்று சொல்லி அர்த்தம். சீக்கிரம் முடிச்சிடலாம். வீட்டில் போய் எல்லாரும் என்ன செய்யலாம், நிறைய பலகாரம்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், இல்லை எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அந்த உங்கள் சந்தோஷத்தை நாங்கள் கெடுக்க விரும்பவில்லை. அதை காட்டும் இது மேலான சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு நமக்கு ஒரு பெரிய விருந்து, இதை முடிச்சுட்டு அங்கே போனால் இன்னும் ஒரு விருந்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 700 ஆண்டுகளுக்கு பின் நடந்தது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு நபர் தேவைப்பட்டார். அப்படிதானே வசனம் என்ன சொல்லுது? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. அப்போ ஒரு கன்னிகை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா. அந்த கன்னிகை என்ன பண்ணாங்க? அந்த நாட்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை, ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனத்தை, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அதனால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் யூதர்கள் ரொம்ப நம்பினாங்க. அவர் என்ன சொன்னாலும் இன்று வரை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இன்று வரையிலும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு மிகவும் மதிப்பு கொடுப்பாங்க. அந்த புஸ்தகத்தை ரொம்ப என்ன பண்ணாங்க? ரொம்ப நம்பினாங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு கன்னிகை தேவை. அப்போ இந்த கன்னி பெண்களெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? திருமணமாகாத பிள்ளைகள் எல்லாம் மிகவும் ஆசையோடு இருந்தாங்களாம். யார்? ஒருவர் பிறக்க போகிறார். அப்போ யார் அதுக்கு தேவை? ஒரு கன்னி பெண் தேவை. அந்த கன்னி பெண்ணாகிய பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஒருவேளை அந்த இம்மானுவேல் எனக்குள் பிறப்பாரா, எனக்குள் பிறப்பாரா? 700 ஆண்டுகள் என்ன பண்ணலை? ஆண்டவராக இயேசு பிறக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவை பெற்றெடுத்த அந்த மரியாள் என்கிற அந்த தாயை ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம்? தெரிந்து கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு யார் அனுப்பப்பட்டாமா? தேவதூதன் அனுப்பப்பட்டார். தேவன் ஒரு தேவதூதன் அனுப்புறார். யார்கிட்ட? ஒரு கன்னிகையின் இடத்திற்கு. அந்த கன்னிகை யாராம்? யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தவள். ஸ்தோத்திரம். இந்த மரியாளின் இடத்துல தேவதூதன் வந்து என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இந்த வாழ்த்துதலை கேட்ட பொழுது மரியாள் என்ன பண்ணாங்களாம்? கலங்கி போனாங்களா. ஐயோ, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ! இதுன்னா ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறதே என்னவென்று தெரியலையேன்னு சொல்லி கலங்கி போயிருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் அந்த தேவதூதன் சொல்லுகிறார், என்ன செய்வ நீ மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த தீர்க்கதரிசனம் எங்கே நடந்துச்சு? 700 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா சொன்னது. அந்த வார்த்தை நிறைவேற இந்த மரியாள் தன்னை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒப்பு கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள். ஸ்தோத்திரம். எத்தனை நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை விதமான அவமான சொற்கள் எனக்கு நேராக வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை தனக்கு கணவனாய் நியமிக்கப்பட்டிருந்ததான அந்த யோசேப்பு தன்னை என்ன பண்ணிடக்கூடாது? வெறுத்து விட்டால் கூட பரவாயில்லை என்கிறதான அந்த அளவிற்கு தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா? திடப்படுத்தி கொண்டார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அவங்க சொன்னாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனே அறியானே. இதெல்லாம் மரியாள் சொன்ன பொழுது தேவதூதன் சொன்னார், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். அப்பொழுது என்ன உண்டாங்க? அப்பொழுது பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் வரும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமே அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் பிறக்கிறது என்னது? பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தை. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுகிற பொழுது அந்த பரிசுத்தமுள்ள குழந்தை பிறக்கும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாங்க. இன்னும் இந்த அம்மாக்களை கலக்கம், கன்னி பெண்ணில் ரொம்ப கலக்கமாக இருந்தாங்க. அப்பொழுதுதான் தேவதூதன் சொல்கிறார், இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்து முதிர் வயதுள்ளவளாயிட்டா. அவ கூட இப்போ எப்படி இருக்கிறா? 6 மாதம் உடையவளாய் இருக்கிறாள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறதான அந்த வார்த்தையை கேட்ட பொழுது உடனே இந்த மரியாள் தன்னை அர்ப்பணித்தார்கள். எப்படி அர்ப்பணித்தார்கள் தெரியுமா? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, தன்னை அர்ப்பணித்ததான ஒரு மரியாள். ஸ்தோத்திரம். அந்த மரியாள் எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை நிந்தை எனக்கு எதிராக வந்தாலும் பரவாயில்லை, தேவன் என்னிடத்தில் சொன்னார், பல ஆண்டுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிறதான அந்த தேவகுமாரன் பரிசுத்தம் உள்ளவர் என்னுடைய வயிற்றில் பிறக்கிறார் என்று சொன்னார். இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாக்கியம் யாருக்குமே கிடையாது இந்த உலகத்தில். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி முழு மனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு பெண், கன்னி பெண்ணாகிய மரியாள் என்ன பண்ணாங்க? தேவைப்பட்டாங்க. தேவைப்பட்ட அந்த பெண்ணும் தன்னை என்ன பண்ணாங்க?
ஒப்பு கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டமெல்லாம் நிறைவேறணும்னு சொன்னா நம்மெல்லாம் என்ன பண்ணணும்? நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்மை ஆண்டவரிடத்துல விட்டு கொடுக்கணும். நாம் நம்மை போல வாழ்ந்து விட்டு ஒருவேளை நம்முடைய நாட்களெல்லாம் முடித்து விடுவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நாம் இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து தான் கடந்து போக போகிறோம். ஆண்டவரை என்னை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? ஒருவேளை அது நீங்கள் தங்கியிருக்கிற இடமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் உற்றார் உறவினர்களிடவில் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்த ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். எத்தனை உபத்திரவங்கள் வந்தால் அந்த உபத்திரவங்கள் ஒன்றும் உங்களை நெருங்குவதில்லை. ஸ்தோத்திரம். அந்த மரியாளுக்கு எதிரான வார்த்தைகள் இன்னும் ஒரு நாளும் என்ன பண்ணல, அது அவமான வார்த்தையாய் போகவில்லை. இன்றும் அந்த தாயாரை குறித்து நாம் என்ன பண்ணுகிறோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் ஆண்டவரே உங்க திட்டம் என்னில என்னமோ அது நிறைவேறணும்னு சொல்லி இந்த நாளில் ஒப்புக் கொடுப்போம். வருஷங்கள் நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா? ஒருவேளை நிறைவேற்றப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒப்பு கொடுத்து தான் கடந்து போக போகிறோம். இந்த இடத்தை விட்டு கடந்து போக பொழுது அந்த ஒப்பு கொடுத்தலோடு தான் நாம் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரியாள் என்ன பண்ணாங்க? தன்னை ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அவருடைய கணவராய் நியமிக்கப்பட்டிருந்ததான யோசேப்பை குறித்து பார்க்கிற பொழுது மத்தேயு 1:18 சொல்லப்படுகிறது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இது யோசேப்புக்கு தெரிந்து விட்டது. எப்படி? அந்த அம்மா எப்படி இருக்காங்க? மரியாள் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் எப்படி இருக்கிறாங்க? நிச்சயம்லாம் ஆக்கப்பட்ட ஒரு பெண் கர்ப்பவதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அந்த யோசேப்பு எப்படி இருந்தார் தெரியுமா? ஒரு நீதிமானாக இருந்தார், ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால் அவர் என்ன தெரியுமா நினைத்தார்? இது பரிசுத்த ஆவியினால உண்டானதுன்னு தெரியல அவருக்கு. ஆனால் அவருக்கு என்ன தெரியும்? தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்கிற காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது அவர் என்ன செய்தார்? அவமானப்படுத்தலை. எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு போய் பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் என்ன பண்ணலை, செய்யலை. அவர் என்ன நினைத்தார் தெரியுமா? ரகசியமாக என்ன பண்ணிடுவான்? அவளை தள்ளிடுவான். அவளுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் என்ன பண்ணிடலாம், ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று சொல்லி வசனத்தில் பார்க்குறோம். இப்படி தான் அந்த யோசேப்பு சிந்தித்துட்டு இருக்கிறாரு. ஒரே குழப்பம், எவ்வளோ பிரச்சனை எல்லாம் யோசிப்பாங்க, எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பாரு. நிச்சயம் பண்ணியாச்சு, சீக்கிரமாக திருமண நாட்கள் வரப்போகுது, திருமணத்தில் நம்ம இணைக்கப்பட போகிறோம், சந்தோஷமாக அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்த பொழுது அவருக்குள்ள என்னது, பல சிந்தனை ஓடிட்டு இருக்க. என்ன செய்யலாம்? அவமானப்படுத்தவும் கூடாது, தள்ளி விட்டுடலாமா, பல காரியம் குழப்பம் அவரை குழப்பி கொண்டிருந்த பொழுது அப்பொழுதுதான் தேவதூதன் அவருடைய சொப்பனத்தில் வரார். யோசேப்போட வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம், சொப்பனத்தில் ஆண்டவர் அவருக்கு சொல்லிட்டே இருப்பார். பாருங்க, மத்தேயுல பார்க்குறோம். மத்தேயுல 1:2 போய் படித்து பாருங்க. 1 சொப்பனத்தில் தான் ஆண்டவர் சொல்லி அவருடைய குழப்பத்தை ஆண்டவர் நீக்கினார். அதனால் நல்லா தூங்கும்போது நல்லா ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவர் நல்ல சொப்பனங்களை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு படுங்க. ஆனால் நல்ல சொப்பனங்களின் மூலமாக என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டு தேவதூதன் பேசினார். நீ என்ன பண்ண? உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது எப்படி? பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஏனென்று சொன்னால் அவர் என்ன பண்ணார்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசுன்னு பேர் வைங்க. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை எல்லாம் நீக்கி அவங்களெல்லாம் எல்லாரையும் ரட்சிக்கும்படி பிறக்க போகிற ஒரு குழந்தை. ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுது, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக மரியாளை தெரிந்து கொண்டாரு. அந்த மரியாளத்தில் உற்பத்தியாக இருக்குது, பரிசுத்த ஆவியினால உண்டானது. அதனால் நீ கவலைப்படாத, அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, பயப்படாத, தைரியமாக சேர்த்துக்கொள் சொன்ன பிறகு அவர் உடனே அவர் நித்திரை தெளிந்து எழுந்து, தெளிவு என்ன ஆயிடுச்சு? தூக்கத்திலிருந்தும் தெளிவு வந்துருச்சு, இருதயத்துக்குள்ளும் தெளிவு வந்து தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். பாருங்க, ஒரு திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு கணவன் மனைவியுமாகிய ஒரு யோசேப்பும் ஒரு மரியாளும் என்ன பண்ணப்பட்டார்கள்? தேவைப்பட்டாங்க, ஆனால் ஒப்பு கொடுத்தாங்க. ஒருவேளை அந்த திட்டம் நிறைவேற முடியாதபடி ஒருவேளை யோசேப்பு என்ன பண்ணலாம்?
இதுல தள்ளிடலான்னு சொல்லி யோசிச்சாரு. ஆனால் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் திரும்பமாய் தேவதூதனை அனுப்பி அந்த தவறை, அந்த அவருடைய யோசனை என்ன பண்ணாரு, மாறி போக செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை முதல்ல அறியணும். ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்க அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் பல காரியங்களை செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியாகவும் மாறுவான். ஸ்தோத்திரம். நான் சின்ன பிள்ளை தானே, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஒரு பெண்ணாகிய நாகமானுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணின் மூலமாக தான், ஒரு சின்ன பிள்ளையின் மூலமாக தான் நாகமானுக்கு சுகம் கிடைத்தது. ஸ்தோத்திரம். அதுபோல் சின்ன பிள்ளை நாங்கள், ஆண்டவர் எங்களெல்லாம் வச்சு என்ன செய்ய, உங்களை கொண்டும் கர்த்தரால் பெரிய காரியம் செய்ய முடியும். பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுகிற தேவன் அவர். ஆனால் பண்ணால் சின்ன பிள்ளைங்களை கொண்டு செய்வார், பெரியவர்களை கொண்டு செய்வார், வயதானவர்கள் தள்ளாடுகிறவர்களை கொண்டு கூட செய்வார். ஆண்டவருக்கு வயதும் வயசும் என்ன இல்லை, முக்கியம் அல்ல. நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு தேவை. இந்த நாளில் ஒப்பு கொடுத்து தான் போகிறோம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல் அடுத்ததாக இன்னைக்கு வாசிச்சோம் அந்த வசனத்தில் படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் மேய்ப்பர்கள் எல்லாம் எங்கே போயிருந்தாங்களாம்? வயல் வழியை தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் தேவதூதன் அவர்களிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை என்னது? பயப்படாதீர்கள், இதோ உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுதான் அடையாளம் சொன்னாங்க. தேவதூதர்களுடைய சேனையின் திரள் எல்லாம் கூடுனாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மைப்ப நம்ம பாடல் பாடினது போல அவங்கெல்லாம் சேர்ந்து பாடினாங்க. ஆண்டவரை துதித்தார்களாம். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதர்கள் எல்லாம் துதிக்கிறாங்க. அதனால தான் நம்மளும் சந்தோஷமா துதிகள் பாடல்கள் என்று சொல்லி என்ன பண்றோம்? கிறிஸ்மஸ் என்று பாடுறோம். சரி, அப்போ தேவதூதர்கள் எல்லாம் சொன்ன பிறகு இந்த மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராக இயேசு பிறந்தார் என்கிறதான செய்தி முதல்ல அறிவிக்கப்பட்டது யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. பெரிய ராஜாக்களுக்கு எல்லாம் சொல்லப்படலை, மற்ற தேசத்தின் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லப்படலை. வருவார் பிறப்பார் என்கிற தீர்க்க தரிசனம் எல்லாருக்கும் உரைக்கப்பட்டது. ஆனால் பிறந்தார் என்கிறதான செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டதா? மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் தாழ்வாய் நினைக்கிறவங்க, அப்படி ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவர்கள் நடுவில் தான் என்ன பண்ணது? அந்த வார்த்தையை சொல்லப்பட்டது. அப்போ அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் விசுவாசிச்சாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவதூதனால் நமக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாம் போய் பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாக புறப்படுறாங்க. நமக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருடைய காரியத்தை செய்யறதுக்கு ஒரு தீவிரம் வேண்டும். ஸ்தோத்திரம். அமைதலாகவே இருந்து விடக்கூடாது. நம்ம அமைதலாக இருக்கிற காலமும் இது இல்லை. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. அதனால் நம்ம எல்லாம் தீவிரமாக செயல்படுகிறவங்களா இருக்கணும். சரி, இந்த மேய்ப்பர்களுக்கு தான் முதலாவது அறிவிக்கப்பட்டது. ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு பிறந்தார் என்கிற செய்தியை யார் சொன்னாமா? யார் சொன்னாங்க பாப்போம்? சரி, இந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம். தங்களுக்கு சொல்லப்பட்ட சந்ததி என்ன பண்ணாங்களாம்? பிரசித்தம் பண்றாங்க. எல்லாருக்கும் போய் சொல்றாங்களாம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சொல்லணும். அந்த வார்த்தையை கேட்ட மேய்ப்பர்கள் இந்த வார்த்தை என்ன பண்ணாங்க? தங்களுக்கு ஆண்டவராக இயேசுவை முதலாவது அறிவிச்சாங்க. என்ன பண்ணாங்க? இயேசுவை குறித்து என்னெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ அதெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க? பிரசித்தம் பண்ணினார்கள், அறிவித்தார்கள். எல்லாருக்கும் போய் சொல்றாங்க, இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இரட்சகர் பிறந்து விட்டார் என்று சொல்லி வயல்வெளியிலே தங்கியிருந்ததான மேய்ப்பர்கள் போய் என்ன பண்றாங்க? சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரிடமும் கிறிஸ்துமஸை நினைவு கூறுகிறோம். நீங்களும் நான் என்ன செய்யணும்? இயேசுவை குறித்து என்ன பண்ண வேண்டும்? பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒப்பு கொடுத்து போகிறோம். ஆண்டவரே, இந்த மரியாளும் யோசேப்பும் உங்கள் திட்டம் நிறைவேறுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தது போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மேய்ப்பர்களைப் போல நாங்கள் உம்மை அறிவிப்பதற்கு, இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு நாங்கள் எல்லா இடத்திலும் கடந்து போகிறோம் என்று சொல்லி கடந்து போக வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியமும் நம் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த தீர்மானத்தோடு கூட நாம் கடந்து சென்று நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு பிரயோஜனமுள்ள கிறிஸ்மஸாய், அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய் நிச்சயமாய் மாறும். கர்த்தர் தம் இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இந்த வருஷத்தில் கர்த்தர் நடத்தி கொடுப்பாராக. உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை.
Praise the Lord. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடல் நம்ம எல்லாரும் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது ஆமென், நீங்கள் ஊழியத்திற்கென்று அன்பின் காணிக்கைகளை செலுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. Hallelujah. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. பாடுவோம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya. ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமென் என்று தேவதூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஹalleluya. ஹalleluya. ஆமென். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Praise the Lord. வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிறு. எல்லாரும் இன்னைக்கு வந்தது போலவே எல்லாரும் வந்த அந்த கடைசி ஞாயிறு ஆராதனையில் குடும்பத்தோடு பங்கெடுத்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற புதன்கிழமை நமக்கு புது வருட ஆராதனை. இதே போல் சரியாக 7:15 நம்ம புது வருட ஆராதனை துவங்கிடலாம்.
திருவிருந்து ஆராதனையோடு கூட நம்முடைய புது வருட ஆராதனை நிறைவு பெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மற்ற அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஆமேன். இப்பொழுதும் நாம் ஜெபத்தோடு இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை நிறைவு செய்து மனமகிழ்ச்சியோடு ஆமேன். கிறிஸ்மஸ் தாத்தா உங்களை வாழ்த்துறதுக்கு இருப்பாங்க, பிள்ளைகள் கேக் வைத்திருப்பாங்க. மனமகிழ்ச்சியோடு ஒருவருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி ஆமேன் சந்தோஷத்தோடு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போகும்படி உங்கள் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு உதவி செய்த அத்தனை பேருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிறையா பொருள் உதவி செய்தீர்கள், ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ் கொடுத்தீங்க, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுகள் நிறையா கொடுத்தீங்க. அது மாத்திரமல்ல, இந்த சர்ச்சு டெக்கரேட் பண்ணுற உதவி செய்த பிள்ளைகள், க்ளீன் பண்ணுற உதவி செய்கிற பிள்ளைங்க, இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் பங்கெடுத்து கொள்ளும்படி குடும்பத்தோடு வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆமேன். புதிதாய் அநேகர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஆமேன் தேவ சமூகத்திலிருந்து நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை நிறைவு செய்து நாம் கடந்து போகலாம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவராவது வெறுமையாய் திரும்பாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போய் இந்த கிறிஸ்மஸை மன மகிழ்ச்சியோடு செலிப்ரேட் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதோ உமது அடியார்களுக்காக வானம் திறக்கட்டும். அத்தனை குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அத்தனை வீடுகளிலும் இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். காலை ஆராதனை முடித்து நல்லா நாங்கள் ஆண்டவரே ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போய் இந்த கிறிஸ்மஸை தொடர்ந்து செலிப்ரேட் பண்ண, இந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிறதானி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக, புது வருட ஆராதனைக்காய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர்தாமே இந்த ஆராதனைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆமீன் ஆண்டை காட்டில் வருகிறதான புத்தாண்டு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாயிருப்பதாக அப்படியே நாங்கள் சொல்லி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வரிய பருந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. பிரைஸ் தி லார்ட். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறுபடியும் சொல்லுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லிட்டே போவோம். பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே
இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் இருக்கும் நல்லா கரம் கூப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். கை கொடுங்க, பக்கத்தில் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க. ஹாப்பி ஜெபிக்கணும்னா முன்னால் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கேக் இருக்கிறது. நீங்கள் வாங்கி கொண்டு போக முடியும். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.